யா அதை விற்கிறதுக்கான ஒரு பாடலை தான் பாடுறாரு. பாவம் யாருமே இல்லாம நம்ம சேல் போட் கிட்ட வந்து பாடிட்டே இருக்காரு. அன்னைக்கு அவன் ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டான். மறுநாள் காலையில அந்த சீடியும் வந்துடுது. ஸ்கூலுக்கு போனதுமே அந்த சீடியை வச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணு தன்னோட மியூசிக் பிளேயரை அவன் கிட்ட கொடுத்து பிராக்டிஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றான். அதை யூஸ் பண்ணி அவன் நல்லா பிராக்டிஸ் பண்றான். அவன் ஸ்கூல்ல இருக்கும்போது பிராக்டிஸ் பண்றான், வீட்டுல இருக்கும்போது பிராக்டிஸ் பண்றான், எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு வழியா பாதி கிளாஸ் அவன் முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அந்த பொண்ணும் நீ பாடிக்காமி அப்படின்னு கேட்டதுமே அவனும் பாடுறான். அந்த பாட்டை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப மெய் மறந்து கேட்கிறா. நம்ம செயல்போட் அவ்வளோ அருமையா அங்க பாட்டு பாடுறான். வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் போயிட்டு நம்ம பாட்டியை பார்க்க போலாம், நான் பாதி பிராக்டிஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்க நீ ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட பாடி காமி அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் அந்த கிட்டாரை வாசிச்சுக்கிட்டே பாட ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டை கேட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் மெய் மறந்து அதை கேக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப அருமையா பாடுறான். அந்த நேரம் பார்த்து வெளியே விளையாடிட்டு இருந்த நம்ம சாக்கர் பாய் தெரியாதனமா பால அந்த முட்டை கொடுத்து வச்சிருந்த கட்டை மேல அடிச்சு அந்த கட்டை கீழே சாஞ்சு வீடே சாஞ்சு போயிடுச்சு. சரி திரும்பவும் வீடு கட்டுவாங்கன்னு பார்த்தா அதே கட்டைய வச்சு முட்டை கொடுத்து வச்சுட்டாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போனதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல ட்ரிப்பு போகிறதுக்காக பிளான் பண்றாங்க. அந்த ட்ரிப்புக்காக நம்ம செயல் போட்டும் போறான். அப்ப வேன்ல செயல் போட்டை எல்லாரும் பாட்டு பாட சொல்றாங்க. அவனும் பாடுறான். அந்த பாட்டை கேட்ட உடனே எல்லாரும் மெய் மறந்து திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட டீச்சர் அவரோட விக்கையே கட்டிட்டாரு. விக்கை கட்டிட்டு இதுக்கப்புறம் நான் விக் இல்லாம தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. பாவம் இவ்வளவு நாள் அவர் சொட்ட தலையா தான் இருந்திருப்பாரு போல, விக்கை வச்சு மறைச்சிருக்காரு. அந்த விக்கையே கட்டுற அளவுக்கு நம்மளோட செயல்போட்டோட பாட்டு அவரோட மனசுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நாள் அப்படியே போகுது. மறுநாள் காலையில செயல்போட்டை பாக்குறதுக்காக நிறைய பேர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே செயல்பாட்டை பாட்டு பாட சொல்லி கேக்குறாங்க. அவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அவனும் வாசிச்சு காமிச்சதும் எல்லாரும் மகிழ்ச்சியா வீட்டுக்கு போறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுடைய அப்பா கிட்ட நம்ம பாட்டியை பார்க்க போலாம்பா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவரும் சரி நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி மழுப்பி சொல்றாரு. பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அவனோட பாட்டை கேட்கறதுக்காக அங்க வந்து இருக்காங்க. எல்லாரும் பாட்டை கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கறாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பாட்டை கேட்டுட்டு போறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போனதுமே அங்க அவ்வளவு நாள் ஸ்கூல்ல சாக்கர் விளையாட மாட்டாங்க போல. அன்னைக்குன்னு பார்த்து சாக்கர் கேம் வைக்கவே எல்லாரும் சாக்கர் விளையாட போயிடுறாங்க. நம்ம சாக்கர் பாயும் அந்த சாக்கர் விளையாட போயிடுறான். ஆனா நம்மளோட செயல்போட் மட்டும் அவனுடைய கிட்டாரை எடுத்துக்கிட்டு தனியா எங்கேயோ போறான். அவன் வேற எங்கேயும் போலங்க, அவனோட பாட்டியை பாக்கிறதுக்காக தான் போறான் போல. அவன் ரோட்ல போயிட்டே இருக்கும்போது நம்மளுடைய தொப்பி மேன் வந்து லிஃப்ட் கொடுக்கறாரு. நீ எங்கப்பா போற அப்படின்னு கேட்டதுக்கு நான் டவுனுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம செயல்போட்டு சொல்றான்.